முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் முயற்சிகளின் பயனாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. முதலமைச்சரின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியின் மூலமாக தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொடர் சட்ட போராட்டத்தால் தமிழகத்திற்கு இமாலய வெற்றி கிடைத்துள்ளது. நீதியை நிலைநாட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீண்ட நெடிய சட்ட போராட்டம் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். கேரள அரசு அணை திருத்த சட்டம் கொண்டு வந்த உடனே அச்சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசின் சட்டம் அரசியல் சாசனத்திற்கே எதிரானது என வழக்கும் தொடர்ந்தார். முதலமைச்சரின் இத்தகைய தொடர் நடவடிக்கைகள் மற்றும் சீரிய முயற்சிகளின் காரணமாகவே தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்துள்ளது. பல ஆண்டுகளாக நீடித்து வந்த முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கையை சட்ட ரீதியாக முன்னெடுத்துச் சென்று பல தொடர் நடவடிக்கைகளுக்கு பிறகு தமிழகத்தின் 5 தென் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையிலான வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஈட்டித் தந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் சட்ட போராட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை சற்றே திரும்பி பார்க்கலாம். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என கடந்த 2006ஆம் ஆண்டிலேயே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னரும் அதனை ஏற்க மறுத்துவிட்டது கேரள அரசு. உச்சநீதிமன்ற தீர்ப்பினை முடக்கும் வகையில் கேரள அரசு தமிழகத்திற்கு எதிரான சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தது. ஆனால் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் கேரள அரசின் சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்திற்கே எதிரானது என உத்தரவிட வேண்டும் என்றும் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த அனுமதிக்குமாறும் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. தற்போது இந்த வழக்கில் 5 நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பை அளித்துள்ளது. இதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இடைவிடாத தொடர் சட்ட போராட்டங்கள் தான் காரணம் என விவசாய சங்க நிர்வாகிகளும் விவசாயிகளும் பொதுமக்களும் நன்கு உணர்ந்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய ஆங்கிலேய பொறியாளரான கர்னல் ஜான் பெனிகுயிக் நினைவை போற்றி அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேனி மாவட்ட மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் பெனிகுயிக்கு தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் நினைவு மண்டபம் மற்றும் அவரது முழு உருவ வெண்கல சிலை அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். அதற்கான பணிகள் முடிவடைந்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் தமது திருக்கரங்களால் கர்னல் ஜான் பெனிகுயிக்கின் மணிமண்டபத்தை திறந்து வைத்து அங்கு அமைக்கப்பட்ட அவரது திருவுருவச் சிலையையும் திறந்து வைத்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முல்லைப் பெரியாறு அணையை கட்டுவதற்காக ஜான் பெனிகுயிக் அடைந்த சிரமங்களை விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு தமது தலைமையிலான அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அப்போது பட்டியலிட்டார். முல்லைப் பெரியாறு அணை பிரச்சினை தொடர்பாக நிலுவையில் இருந்த வழக்கில் தாம் மேற்கொண்டுள்ள தொடர் நடவடிக்கைகளின் பயனாக உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என தாம் நம்புவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தீர்க்க தரிசனத்துடன் தெரிவித்திருந்தது தற்போது நிரூபணமாகி உள்ளது. அணையின் பாதுகாப்பினை வலுப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் முன்பு நடைபெற்ற வழக்கில் தமிழக அரசின் சார்பில் வலுவான வாதங்களும் எடுத்து வைக்கப்பட்டன. இது குறித்து மத்திய நீர்வள அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவும் தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. இதன் அடிப்படையில் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் எஞ்சியுள்ள பணிகள் முடிவடைந்தவுடன் வல்லுநர்கள் ஆய்வு செய்த பின்னர்
அணையின் முழு நீரளவான 152 அடி வரை உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் 27/2/2006 அன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை முடக்கும் வகையில் கேரள பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2006 என்ற ஒரு சட்டத்தினை கேரள அரசு இயற்றியது. இதன்படி முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 136 அடி என நிர்ணயிக்கப்பட்டது. இந்த திருத்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்து 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் எனது உத்தரவின் பேரில் தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்னமும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. முல்லை பெரியார் அணையின் பாதுகாப்பு அம்சங்களை பரிசீலிக்கும் பொருட்டு உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் டாக்டர் A.S. ஆனந்த் தலைமையில் அதிகாரம் படைத்த வல்லுநர் குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் 18/2/2010 அன்று நியமித்தது. இந்த குழுவில் தமிழ்நாடும் கேரளாவும் தங்கள் மாநிலங்களின் சார்பாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர்களை நியமித்தன. இந்த அதிகாரம் படைத்த குழு முல்லை பெரியார் அணை பகுதி மற்றும் பரிசோதனை கூடங்களில் பல்வேறு ஆய்வு மற்றும் சோதனைகளை மத்திய நீர் ஆணையம், மத்திய நீர் மற்றும் மின்சார ஆராய்ச்சி நிலையம், இந்திய புவியியல் அளவைத்துறை மற்றும் மத்திய மண் மற்றும் கட்டுமான பொருட்கள் ஆராய்ச்சி நிலையம் ஆகியவற்றின் சேவைகளை பயன்படுத்தி அவற்றின் அறிக்கைகளின் அடிப்படையில் தனது அறிக்கையை 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையில் முல்லை பெரியார் அணை வலுவாக உள்ளது என்றும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அனுமதித்தபடி அணையின் நீர்மட்டத்தை 142 அடிக்கு உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் எஞ்சிய பணிகளை முடித்த பின்னர் அணையின் முழு அளவான 152 அடி வரை உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பினை வழங்கும் என நான் நம்புகிறேன். இது மட்டுமல்லாமல் முல்லை பெரியார் அணையை பாதுகாக்கும் பொருட்டு மத்திய தொழிற் பாதுகாப்பு படையை அந்த பகுதிக்கு உடனடியாக மத்திய அரசு அனுப்ப வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை ஏற்று முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்கு ஏதுவாக 2006ஆம் ஆண்டு கேரள பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு திருத்த சட்டத்தில் உரிய திருத்தங்களை கேரள அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த எஞ்சியுள்ள நீண்டகால அணை பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள கேரள அரசு தமிழகத்திற்கு தடை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றும் எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாடு தனக்குள்ள உரிமையை விட்டு கொடுக்காது என்றும் 15/12/2011 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன். முல்லை பெரியாறு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தலின் பேரில் தமிழக அரசின் வலுவான வாதங்களை எடுத்து வைத்தனர். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பட்டதில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை அளித்ததே முக்கிய காரணம் என தெரிவிக்கின்றனர் தமிழக அரசு வழக்கறிஞர்கள். இந்த தீர்ப்பு அம்மாவின் சீரிய முயற்சியினாலும் இந்த வழக்கை கூரிய கவனத்துடன் வழக்காடி இப்படி ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தந்த முழு கிரெடிட்டும் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு சாரும். காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசு இதழில் வெளியிடச் செய்ததில் வரலாற்று சாதனை. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதை தடுக்கும் விதத்தில் தொடர் போராட்டம் நடத்தி வெற்றி என்ற வரிசையில் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின் மூலம் தமிழகத்திற்கு நியாயம் வழங்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும், அதை வாங்கித் தந்த பெருமையெல்லாம் தமிழக மக்களைச் சேரும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித் தந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு
5 மாவட்ட மக்களும் தமிழக விவசாயிகளும் என்றென்றும் நன்றிக்கடன் பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமாக திகழும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் என உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அளித்துள்ள நிலையில் இந்த அணை பிரச்சினையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அயராது மேற்கொண்ட தொடர் சட்ட போராட்டமே இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் என பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், விவசாய சங்கங்களின் நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முதலமைச்சருக்கு பாராட்டும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துள்ளனர். அம்மா அவர்களுடைய சீரிய முயற்சியினால் உச்சநீதிமன்றம் 142 அடி தண்ணீரை தேக்கிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு தென் மாவட்டங்களுடைய விவசாயிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பு. இப்படி ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவதற்கு முழு நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக 1000 கோடி வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் 142 அடி உயர்த்துவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த மேல்முறையீடு செய்து சிறப்பாக இந்த தீர்ப்பை பெற்றுத்தந்த தமிழக அரசாங்கத்துக்கு சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பிலும் நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமிழர்களுடைய விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு இதை சிறப்பாக சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டுள்ளார்கள். ராமநாதபுரம் விவசாய சங்கத்தின் சார்பாகவும் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இதை சட்டபூர்வமாக அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று 136 அடியிலிருந்து 142 உயர்த்திய அம்மா அவர்களுக்கு ராமநாதபுரம் விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தமிழக விவசாயிகளுக்கு காவிரி பிரச்சனையானாலும் சரி, முல்லை பெரியாறு அணை பிரச்சனையானாலும் சரி, சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்ற உட்பட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கோடானு கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் நேற்று உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு வரலாற்று மிக்க சிறப்பான ஒரு நல்ல தீர்ப்பு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாகும். எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் வாழ்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும் அம்மாவுக்கு கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக விவசாய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எடுத்த பெரும் முயற்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. விவசாய பெருங்கொடி மக்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு குடிநீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது முல்லை பெரியாறு அணை. ஆக அந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வாழக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருமே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை நெஞ்சார வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முல்லை பெரியாறு அணை உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட நீதி விசாரணையின் போது தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை நான் அர்ப்பணை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது வரவேற்கக்கூடியதாகும். எத்தனையோ அரசியல் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழக மக்களுக்கு வெற்றிப்படி ஏற்றி கொடுத்திருக்கிறது தான் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் என்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மனமாற உளமாற பாராட்டுகிறது.